அரசியல் களத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம். ஒரு 400 கிலோமீட்டர் தூரம் பயணித்து திரு மரியாதைக்குரிய மாங்குடி அண்ணன் அவர்கள் காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார்கள். அவர்களை பார்ப்பதற்காக, அவரை பேட்டி எடுப்பதற்காக வந்திருக்கிறோம். அண்ணா வணக்கம். ஐயா வணக்கம். இந்த பேட்டி எதற்காகன்னு பாத்தீங்க அப்படின்னா, நேற்று மாலை ஒரு 4:30 மணி இருக்கும். செல்போன்ல கை தவறுதலா பட்டு கால் போயிடுச்சு. ஜஸ்ட் ஒரு மிஸ்டு கால் தான். கட் பண்ணிட்டேன். அடுத்த நிமிஷம் அண்ணன் லைன்ல வராங்க. யாரு? நான் மாங்குடி பேசுறேன், காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினர் சொல்றாங்க, பேரை சொல்லி சொல்றாங்க. அந்த மரியாதையா மிஸ்டு கால் அன்னோன் நம்பர் வரும்போது எடுத்து பேசுறாங்கன்னா, இவங்க தொகுதியில மக்களுக்கு என்ன மாதிரி நற்பணிகள்லாம் பண்ணியிருக்காங்க, என்ன செயல்திட்டங்கள்லாம் செய்திருக்காங்கன்றத நம்ம மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டியது கட்டாயமா இருக்கு. நம்ம சாதாரணமா ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வேலை செய்யறாங்கன்னு சொல்லிட்டு கடந்து போயிடுறோம். அண்ணன் அவருடைய தொகுதிகளில் என்ன மாதிரி நல்ல திட்டங்கள் மக்களுக்கு கொடுத்துருக்கீங்கன்னா, என்ன திட்டங்களை நம்ம தமிழக அரசு கிட்ட இருந்து கொண்டு வந்து நம்ம மக்களுக்கு சேர்த்திருக்கீங்க? அனைவருக்கும் வணக்கம். இந்த 4.5 ஆண்டு காலமாக நமது அரசு பொறுப்பேற்ற காலத்திலிருந்து நமது தொகுதிக்கு பல்வேறு திட்டங்களை நாங்கள் கேட்ட திட்டங்களெல்லாம் நமது அரசு முதலமைச்சர் அவர்கள் சிறப்பு திட்டமாக நமக்கு தந்திருக்காங்க. அதனால் அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். முதலில் பொறுப்பேற்றவுடன் மாண்புமிகு நமது முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ஐயா அவர்களும், நமது பாராளுமன்ற உறுப்பினர் அன்புக்குரிய சகோதரர் கார்த்திக் பாசவரம் அவர்களும், நமது ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சராக இருந்து இப்போ கூட்டுறவுத்துறை அமைச்சர், அப்போதைக்கு ஊரக வளர்ச்சித்துறை அப்பொழுது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை நேரடியாக சந்தித்து, இந்த எங்கள் பகுதியில் சட்டக்கல்லூரி வேண்டும், வேளாண் கல்லூரி வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தோம். இது தேர்தலுக்கு முன்பாக நமது முன்னாள் மத்திய நிதியமைச்சர் அவர்களுடைய மக்களுக்கு சொன்ன வாக்குறுதி. இதை உடனடியாக முதலமைச்சர் அவர்கள் உடனே அதை ஏற்றுக்கொண்டு அந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே 2 திட்டங்களையும் உடனடியாக அறிவித்தார்கள். சட்டக்கல்லூரியும் இங்கு அமைக்கப்படும், வேளாண் கல்லூரியும் இங்கு அமைக்கப்படும் என்று அறிவித்ததோடு கிடையாது, உடனடியாக அந்த கல்லூரியும் தொடங்கப்பட்டு இன்று திறக்கக்கூடிய நிலையில் கட்டணங்கள் முழுமையடைந்ததற்கு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் திறக்க போகிறாங்க. சட்டக்கல்லூரி, வேளாண் கல்லூரி. அதன் பிறகு வேலைவாய்ப்பு இல்லைன்னு கேட்டோம். இந்த பகுதியில் உள்ள இளைஞர்கள் படித்தவர்களுக்கு உடனடியாக டைட்டில் பார்க் ஒன்று, அதையும் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் 35 கோடி ரூபாய் மதிப்பீட்டு காரைக்குடி சட்டமன்ற அறிவித்து அந்த பணியை நிறைவடைய இருக்கிறது. அதையும் முதலமைச்சர் தான் அன்னைக்கு திறந்து வைக்க போகிறாங்க. இப்போ கூடிய விரைவில் ஜனவரி மாதம் திறந்து வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அதே போல் இந்த சங்கரபதி கோட்டை பழமை வாய்ந்த வேலநாச்சியார் அவர்கள்லாம் இங்கே பயிற்சி செய்த இடங்கள். அது ரொம்ப சிதறம் அடைஞ்சிருந்துச்சு. பல முறை அதுக்கான கோரிக்கையெல்லாம் வைத்து நிறைவேற்றப்படவில்லை. முதலமைச்சருக்கு அந்த கோரிக்கையை நான் சட்டமன்றத்துக்கு போனேன். உடனடியாக அதை ஏற்றுக்கொண்டு அதற்கு 9 கோடி ரூபாய் அதற்கு நிதியை உடனடியாக வழங்கி அந்த பணியும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதேபோல் இந்த பகுதியில் நெல் கொள்முதல் செய்து அந்த விவசாயிகளுடைய நெல்களை வாங்கி வைக்கிறதுக்கான கொள்முதல் நிலையங்கள் கிடையாது, கட்டடங்கள் இல்லை. அது வேணும் அப்படின்னு சொல்லி 3 ஒன்றியங்களில் 7 கொள்முதல் நிலையம் வேணும்னு சொல்லி கொடுத்தேன். அது உங்களுடன் முதலமைச்சர் அந்த திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களும் 10 கோரிக்கைகள் வைக்கணும், அதை நிறைவேற்றி தருவோம்னு சொல்லியிருந்தாங்க. அந்த அடிப்படையில் நான் கேட்ட 7 இடங்களிலும் அந்த நெல் கொள்முதல் நிலையங்கள் கட்டி முடிக்கப்பட்டு திறக்க தருவாயில் இருக்கின்றது. அதுபோக அந்த தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு சட்டமன்றத்திற்கும் ஒரு மினி ஸ்டேடியம் அமைக்கப்படும் என்ற அறிவிப்பை முதலமைச்சர் அறிவித்தாங்க. அறிவித்த முதல் 10 தமிழகத்தில் அறிவித்த முதல் 10ல் ஒன்று காரைக்குடிக்கு முதல் 10லேயே அது உடனடியாக கட்டி முடிக்கப்பட்டு துணை முதலமைச்சர் திறந்து வச்சு பயன்பாட்டில் இருக்கின்றது. அதே போல் நான் அந்த பகுதியில் வேலைவாய்ப்பு என்ன வேணும், தொழில்துறைகள் வேணும்னு சொல்லி சிப்காட் அமைக்கப்பட வேண்டும் என்று கேட்டிருந்தேன். அதற்கு உடனடியாக சிப்காட் அமைக்கப்படும் என்ற அறிவிப்பை சட்டமன்றத்தில் அறிவித்து அதற்கான இடம் தேர்வு செய்யப்பட்டு இடமும் கையப்படுத்தப்பட்டு அந்த பணியும் தொடங்க இருக்கின்றது. அதுபோல் இன்னும் நிறைய நீங்கள் பார்த்தீங்கன்னா, புதுவையில் கண்டனூர்லேருந்து புதுவையில் டவுனுக்குள்ளே போய் அறநாங்கி சாலையை சந்திக்கணும். அதுக்கு ஒரு புறவழிச்சாலை வேணும்னு சட்டமன்றத்தில் நான் கேட்டேன். அந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே அந்த புறவழிச்சாலை அமைக்கப்படும் என்று மாண்புமிகு நமது அமைச்சர் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் அறிவித்தாங்க. அறிவித்து அதுக்கு நிலமெல்லாம் கையகப்படுத்தப்பட்டிருக்கு. அந்த பணியும் வேகமாக நடந்துட்டு இருக்கு. அதுபோல் நம்ம கேட்ட எல்லாமே, அதோட நிறைய பசுமை பள்ளிகள் அப்படின்னு ஒவ்வொரு பள்ளிகளுக்கும் 20 லட்சம் கொடுத்தாங்க.
முதல்ல வந்து 100 வழிகளுக்கு தான் கொடுத்தாங்க தமிழகத்தில். அந்த 100 வழியில் எனக்கு 2 வழி கொடுத்துட்டாங்க. தமிழகத்தில் உள்ள 100 வழிகளில் நம்ம தொகுதிக்கு மட்டும் 2 வழி கொடுத்தாங்க. மாண்புமிகு அமைச்சர் அமைச்சர் மெய்யநாதன் வந்து அவங்க அந்த இலாக்காவில் இருந்தாங்க. உடனடியாக இது ஒதுக்கீடு செஞ்சுருந்தாங்க. ஆகவே நம்ம கேட்டதெல்லாம் வந்து மாண்புமிகு முதலமைச்சர்கள் கிடைச்சிருக்கு. அதே போல புதுவையிலுக்கு ஒரு தீயணைப்பு நிலையம் வேணும்னு புதுவையில் தொகுதிக்கு அங்கே அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டு அலுவலக அதிகாரிகள் சமூக உயர் அதிகாரி வரைக்கும் நிராகரிச்சுட்டாங்க. ஆனால் அதுக்கு பிறகு முதலமைச்சரை நேரடியாக சந்தித்து இது உங்களுடைய இலாக்கா, கட்டாயங்களுக்கு வேணும், நிராகரித்து தபால் இருக்கு, நீங்கள் மறுபரிசீலனை பண்ணிக்கணும்னு சொன்னீங்க. அந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே ஐயா அது அமைக்கப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டு உடனடியாக அதுவும் திறந்து வைக்கப்பட்டு பயன்பாட்டில் இருக்கு. ஆமாம். ஆகவே வந்து நிறைய சாலை வசதிகள் நிறைய நம்ம கேட்டதெல்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. வேறு எந்த குறைபாடுகளும் இல்லை. இந்த 4.5 ஆண்டு காலம் நமது அரசு முதலமைச்சர்களுடன் கோரிக்கை வைத்த அனைத்தும் இந்த தொகுதிக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றது. இன்னும் பல்வேறு கோரிக்கை வச்சுருக்கோம்னா அதிகமான பஸ் போக்குவரத்து, தூரம் நீட்டிப்பு, புது வண்டிகள் இதெல்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க. காரைக்குடி இந்த தொகுதிக்குள்ள வந்து 27 வருஷம் ஆச்சான் புதிதாக ஒரு பஸ் ரூட் கொடுத்து. ஆனால் நமக்கு காரைக்குடி டவுனில் சுற்றுவட்ட பேருந்துன்னு ஒன்று பலமுறை கேட்டு 2 வண்டி கொடுத்துருக்காங்க. சுற்றுவட்ட பேருந்து அமைச்சாச்சு, 2 ரூட்டு கொடுத்தாச்சு, புது ரூட்டே வாங்கிட்டாங்க. ஆகவே அது வந்து பெரிய பயன்பாட்டில் இருக்குது மக்களுக்கு. ஆகவே வந்து மாற்றுக் கட்சி, கூட்டணி கட்சி அப்படிங்கிறதெல்லாம் பாராமல் நம்ம கேட்டதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதுக்கெல்லாம் முழு காரணம் முன்னாள் மத்திய நிதியமைச்சர் அவர்களுடைய மேலே இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அன்பனால தான் வந்து அவர்கள் தொகுதியும் சிரத்தை எடுத்து நிறைய கொடுத்துருக்காங்க. அதுக்கு எல்லாருமே நமக்கு ஒத்துழைச்சிருக்காங்க. நமது மாண்பு கூட்டுறவுத்துறை அமைச்சர் வந்து இந்த மாவட்டத்தில் இதை தொகுதி ஒதுக்கி விடணும், இது வேற சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லாமல் நிறைய 4 தொகுதியும் அவருடைய பார்வையில் எல்லா பணியும் சிறப்பான குறையிருக்காங்க. அதனால அந்த அரசு மீது முழுக்க மக்கள் நம்பிக்கை வச்சிருக்காங்க. நாங்களும் முழுக்க எங்களுக்கு எந்த வித குறைபாடு இல்லாமல் செய்யறாங்க. முழுக்க நம்ம நம்பிக்கை அவர்களுடைய அரசுக்கு நன்றி, முதலமைச்சருக்கு நன்றி. நல்ல விஷயம். இப்போ அண்ணன் மாங்குடி அண்ணன் அவர்களை பொறுத்த வரைக்கும் காரைக்குடியுடைய கதாநாயகனாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதற்கு முன்பாக அவருக்கு ஒரு முகம் இருக்கு. எந்த ஒரு ஊராட்சி மன்ற தலைவராலும் தொடர்ந்து 3 முறை ஜெயித்த வரலாறு கிடையாது. நீங்க 2 முறை, மணி ஒரு முறை, 3 முறை இல்லை. 3 முறையில நீங்க என்ன மாதிரியான சாதனைகள் சங்கராபுரம் ஊராட்சிக்கு செய்திருக்கீங்க? அந்த மக்களுக்கு புதிதாக வளர்ந்து வரக்கூடிய பகுதியாக இருந்துச்சு. அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை அரசிடம் இருந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஜெயிச்ச உடனே நம்ம அரசு 2006-11 நம்ம அரசு. அப்போ ஆரம்பத்திலே நிறைய நம்ம பண்ணி கொடுத்தோம். மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள், தண்ணீர் வசதி, தெருவிளக்கு வசதி, இதுகளெல்லாம் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அதை பண்ணி கொடுத்தாங்க. நிறைவடையக்கூடிய அளவுக்கு பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் சாலை வசதிகளை பண்ணி கொடுத்தாங்க. மக்கள் எப்போ வந்தாலும் அவர்களுக்கு தேவையான வசதிகளை உடனடியாக நிறைவேற்றி கொடுத்தோம். ஒரு அப்ரூவலுக்கு வருவாங்க, வரி போடணும்னு வருவாங்க, லெட்டருக்கு வருவாங்க. எந்தவித அவர்களை சிரமத்துக்கும் உள்ளாக்காமல் உடனடியாக அந்த பணிகளை செஞ்சாங்க. உடனடியாக போய் அந்த இடத்துல போய் நின்று அவருக்கு தேவையான வசதிகள் செஞ்சு கொடுத்தோம். அதெல்லாம் மக்கள் நம்ம மேலே நம்பிக்கை வச்சாங்க. சங்கராபுரம் ஊராட்சிக்கு நீங்கள் இன்னும் நிறைய செய்ததாக தகவல் வருதுன்னா என்னென்ன செய்திருக்கீங்க? நான் சங்கராபுரம் ஊராட்சி மன்ற தலைவராக 10 ஆண்டு காலம் இருக்கும் பொழுது அந்த ஊராட்சியினுடைய சாதாரண கிராம ஊராட்சி, அதற்கு சட்டமன்ற உறுப்பினர், தொகுதி மேம்பாட்டு நிதி, நமது பாராளுமன்ற உறுப்பினர் மத்திய நிதியமைச்சர்களுடைய தொகுதி மேம்பாட்டு நிதியில் வந்து 6 சமுதாய கூடங்கள், கிராம ஊராட்சியில் 6 சமுதாய கூடங்கள் கட்டியிருக்கோம். சங்கராபுரத்தில் மட்டும் 6 சமுதாய கூடங்கள் கட்டியிருக்கோம். அதே போல் நிறைய பஸ் நிறுத்தங்கள் என்னுடைய சொந்த நிதியிலையும் நான் கட்டி கொடுத்துருக்கேன். அதே போல் அரசு நிதியிலையும் கட்டி கொடுத்துருக்கோம். அதே போல் வந்து நீங்கள் ஒரு பஞ்சாயத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 4 பேர் 3 பேர் தான் துப்புரவு பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள் இருப்பாங்க. 50 பேர் பணி செய்யக்கூடிய அளவிற்கு அந்த பகுதிக்கு மக்களுக்கு தேவையான சேவைகளை செய்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி 50 பேருக்கும் பேட்டரி வண்டி வாங்கி கொடுத்துருக்கேன். யாரும் வண்டி எடுத்துருப்பாங்க விரைவாக பேட்டரி வண்டியெல்லாம் வாங்கி கொடுத்தேன். இந்த மக்களுக்கு நல்ல சர்வீஸ் பண்ணுறதுக்கு எல்லா வாய்ப்பையும் பண்ணி கொடுத்தேன். ஏறக்குறைய 4000 தெருவிளக்குகள் நான் இருந்த காலங்களில் 4000த்துக்கும் மேற்பட்ட தெருவிளக்குகளை போட்டிருக்கேன்.
இவ்வளவு சமீபம் நீண்ட நாட்களாக கூட இங்கே சங்கராபுரத்துக்குன்னு ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் கேட்டுக்கிட்டே இருக்கு. சமீபத்தில் ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்பாக மாண்புமிகு அந்த நமது அந்த துறையினுடைய அமைச்சர் அண்ணன் மா சுப்பிரமணியன் அவர்கள் நாங்கள் கோரிக்கை வைத்து மாண்பு முதலமைச்சர் அவர்களின் பரிந்துரையோடு ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவமனை ஒன்று ஆரம்பிக்கப்பட்டு அதுவும் மக்கள் பயன்பாட்டில் இருக்கிறது. ஆகவே இது மட்டும் இல்லை, நிறைய குடிநீர் தேவையான அனைத்து விஷயங்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செஞ்சுட்டே இருக்கு. நிறைய பூங்காக்கள் அமைச்சு கொடுத்துருக்கேன். என்னுடைய சொந்த செலவில் கூட அந்த பூங்காக்கள் நிறைய பண்ணி கொடுத்துருக்கு. அதே போல ஊராட்சி நிதி பல்வேறு மக்கள் பங்களிப்போட தான் நிறைய நமக்கு நாங்கள் திட்டத்தின் மூலமாக மக்கள் பங்களிப்பு மக்கள் நிறைய உதவியாக இருந்தாங்க. சங்கராபுரம் ஊராட்சி மக்கள் எனக்கு வாக்களித்து உதவி செய்தது மட்டுமல்ல, நிறைய பங்களிப்பு செஞ்சாங்க. அவங்கவுங்க அந்த ஊராட்சியை வளர்க்குறதுக்கு தேவையான அடிப்படைக்கு அவங்க மக்கள் எனக்கு அந்த வகையிலையும் உதவி செஞ்சாங்க. அதனால் என்னை இந்த நிலைக்கு அடையாளப்படுத்தினது சங்கராபுரம் ஊராட்சியினுடைய மக்கள். அதை என்றைக்கு மறக்க முடியாது. அதே போல் சட்டமன்ற தொகுதி சட்டமன்ற வாக்கு இது எலெக்ஷன்லேயுமே எனக்கு அதிகப்படியான வாக்குகளை அளித்தது அந்த மக்கள். அதனால் அதை எப்பொழுதும் மறக்க முடியாது. எனக்கு முகவரி கொடுத்ததே அவர்கள் தான். அதனால் அந்த மக்களுக்கு இன்னமும் நம்ம செய்யணுங்கிற நோக்கத்தோடு நிறைய செஞ்சுட்டு இருக்கோம். அந்த ஊராட்சி கொஞ்சம் வளர்ச்சி அடைய வச்சுட்டோம். எப்போ வேணாலும் பார்க்கலாம், எப்போ வேணாலும் நமக்கு செஞ்சு கொடுப்பாங்க, எந்தவித அலைச்சலும் கிடையாது. நேரடியாக உடனடியாக சென்று எப்போதான் பார்க்கலாம். இருப்பேன். அலுவலகம் காலை 9 மணிலேருந்து இரவு 9 மணி வரை இயங்குது. அதில் இருக்கும்போது 10 மணி வரைக்கும் இயங்கக்கூடிய ஒரு நல்ல சூழல் இருக்கு. காண கிடைக்காத சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் அல்ல அண்ணனை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு நல்ல நிகழ்ச்சினாலோ ஒரு வீட்டுல ஒரு கஷ்டமான நிகழ்ச்சினாலோ அந்த ஓடோடி போய் உடனடியாக நின்றுறாங்க. இப்ப கூட நான் சமீபத்துல பார்த்த அந்த பேருந்து விபத்துல கூட அங்க உடனடியா போயிட்டு அந்த இடத்துல கலந்துட்டு அங்க பாதிக்கப்பட்டவங்களுக்காக உதவக்கூடிய ஒரு சூழலை நான் பார்க்க முடியுது. அதன் வெளிப்பாடுதான் அவங்க இப்போ நம்ம பேட்டி எடுக்க முடியாது. நல்ல ஒரு அரசியல் தலைவர்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதற்கு மிகப்பெரிய உதாரணமாக இருக்கிறார்கள். இந்த மாதிரியான ஒரு நல்ல அரசியல்வாதிகளை மக்களிடையே நாம் அடையாளப்படுத்த வேண்டியது கட்டாயமாக இருக்கிறது. அதற்காகத்தான் இந்த பதிவு. அண்ணா உங்களுக்கு மிக்க நன்றி. எனக்கு இந்த பேர் கூட எனது குரு தலைவர் ஐயா முன்னாள் மத்திய நிதி அமைச்சர் எனது பாராளுமன்ற உறுப்பினர். எனக்கு இந்த நிலைக்கு இந்த பாராட்டுக்கான காரணமே அவங்க தான். ரொம்ப சந்தோஷம்.